கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வாரம் உங்களுக்கு கொடுத்த செய்தி மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்வு குறைந்தது. நம்முடைய ஆயுசு நாட்கள் 4 விரற்கடை ஆக அளவாய் இருக்கிறது. நம்முடைய சுவாசம் ஒழிகிறது, நாட்கள் முடிகிறது. பிரேத கல்லறை நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்படி நம்முடைய நாட்கள் அஞ்சற்காரனுடைய ஓட்டத்தை பார்க்கிலும் வேகமாய் ஓடுகிறது. நெய்கிற நாடாவை பார்க்கிலும் வேகமாய் ஓடுகிறது நம்முடைய நாட்கள். இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் 65 வயசு ஆயிடுச்சு. தோத்திரம். இனி வசனத்தின்படி 70 வருஷம். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். இந்த வருஷங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? சஞ்சலம் உள்ளதா இருக்கிறது, வருத்தம் நிறைந்ததா இருக்கிறது, அப்புறம் நிலையற்றதாக இருக்கிறது, அலுப்புள்ளதாக இருக்குது என்றெல்லாம் போன வாரத்தில் நாம் சிந்தித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு வசனத்தை சிந்திக்கலாம். 39ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 39ஆம் சங்கீதம் 5வது 6வது வசனங்களை வாசிக்கலாம். என்னுடைய ஆயுசு நாட்களை 4 விரற்கடை. 4 விரற்கடை என்ன? 4 விரல காட்டுக்க பார்க்கலாம். இல்லதான் 4 விரல மட்டும், 5 இல்ல, 4. அப்படி இப்படி திருப்புங்க. நம்முடைய ஆயுசு காலம் எப்படி? ஆமா, நம்முடைய வாழ்நாள் எப்படி? மனுஷனுடைய வாழ்நாள் இப்படிதான் இருக்குது. இவ்வளவுதான். இவ்வளவு இல்ல, இவ்வளவு இல்ல, இவ்வளவு இல்ல, இவ்வளவும் இல்ல. நம்முடைய ஆயுசு காலம் அவ்வளவுதான். இந்த கொஞ்ச காலம் ஆயுசு நாள்ல நம்ம சிருஷ்டிகரை நினைக்கணுமா வேண்டாமா? நம்மளை உண்டாக்குனவரை நினைக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க. வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை, இளவயதும் வாலிபமும் மாயையே. அப்போ இந்த மாயையான உலக வாழ்விலே நாம் எப்படி வாழணும்ன்றத வேகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என் ஆயுசை 4 விரற்கடையாக்கினீர். என் ஆயுசு நாட்கள் உமது பார்வைக்கு ஒண்ணுமே இல்லைன்றாரு. அப்ப 0 இல்லையா? சோ 0ல இருந்து ஒரு 0வுக்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த 0 என்பது ரொம்ப விசேஷமா இருக்குது. அதை குறித்து நான் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 0 to 0 இல்லையா? ஒன்றும் இல்லாமல் இருந்து நாம் வந்தோம், பிறந்தோம். ஒன்றும் இல்லாமைக்கு நாம் போக போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 0ல இருந்து 0வுக்கு போகிறோம். வரும்போது ஒன்று கொண்டு வரவில்லை, போகும்போது 0. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். தோத்திரம். ஆக இதற்கு காரணங்கள் இருக்கிறது. காரணம் இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்கிறது இல்லை. அந்த காரணத்தை பின்னால நம்ம பார்க்கலாம். இப்ப நம்முடைய ஆயுசு நாட்கள் எப்படி இருக்குது? உமது பார்வையில இல்லாதது போல இருக்கிறது. வாசிங்க. நிச்சயம். எந்த மனுஷனும்? எந்த மனுஷனும்? ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுறோம் இல்லையா? அதுவும் மாயை. எத்தனையோ லட்சங்கள் செலவு செய்து உடை கொடுக்கிறாரு. நம்ம எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். இப்போ மாயையான காரியங்களுக்கு மனுஷன் ஆமா மடிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். மனுஷனுக்கு நிச்சயிக்கப்பட்ட காரியங்கள் ஒன்று இதுதான். ஆகவே அடுத்த வசனம் பாருங்க, என்னென்ன சொல்றாரு பாருங்க. எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். அவனுடைய ஆயுசு காலம் அவனுடைய பார்வையில இல்லாத போல இருக்குது. அவனுடைய ஆயுசு காலம் 4 இவ்வளவுதான். அப்படி இருந்தா அந்த மனுஷன் எப்படி திரிகிறானாமா?
சொல்லுங்க. வேஷம்னா என்ன? வேஷம்னா என்ன? எந்த மனுஷனும் வேஷமாகவே திரிந்து கொண்டிருக்கிறான், விருதாவாகவே அவனுடைய சஞ்சலங்கள் எல்லாம். ஆனா சஞ்சலப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான், திரிந்து கொண்டுதான் இருக்கிறான். இங்கும் அங்கும் வேஷம் போட்டுக்கொண்டு, பக்தி வேஷமா இருக்கலாம் அது, அல்லது புருஷ வேஷமா இருக்கலாம், மனைவி வேஷமா இருக்கலாம், பிள்ளைகள் வேஷமா இருக்கலாம். அது எந்த வேஷமோ ஏதோ ஒரு விதத்துல மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். அந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும் போயிடக்கூடாது. எந்த விதத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? வேஷம் போட கூடாது அப்படின்னு வேதம் நமக்கு கற்பிக்கிறது. என்னன்னா 0 to 0 மந்திராதீங்க, ஃபார்முலா. ஒண்ணுமே கொண்டு வரல, ஒண்ணுமே கொண்டு போறது இல்ல. கூடுமான வரைக்கும் ஏசப்பாவை ரட்சகரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் ஏசப்பாவை போல நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். ஏசு என்னைக்காக எந்த இடத்திலும் ஒவ்வொரு நாள் ஒரு வேஷம் போட்டிருப்பாரா? இல்ல, இல்லையா? தோத்திரம். நம்மளை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தராய் இருங்கள், இல்லையா? 1 பேதுரு 1 அதிகாரம் 15வது வசனம். எழுதியிருக்கிறதே. சோ நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். ஆகவே உங்கள் நடக்கைகளில் எல்லாம் வேஷமாய் திரியாதீர்கள். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். அப்போ நம்ம எங்க போறோமோ, எங்க வர்றோமோ, என்ன பேசுறோமோ, எங்க உட்கார்றோமோ, என்ன காரியங்களை செய்கிறோமோ, பரிசுத்தத்தை நாம் கைவிட்டு விடக் கூடாது. அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷங்களை கண்டுபிடிக்கிறவன் யார்? இல்லையா? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கணும் விளையாடப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது பரிசுத்தம் என்ற ஒரு காரியத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது. ஒன்று ஆக்கல், இன்னொன்று அழித்தல். ஆக்கலும் பரிசுத்தம் தான், அழித்தலும் பரிசுத்தம் தான். அல்லேலூயா, ஆமென். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருப்பது போல, ஒரு பக்கம் உலகத்தையும் பாவத்தையும் மாம்சத்தையும் அதன் கிரியைகளையும் அசுத்தங்களையும் பொய்களையும் வேஷங்களையும் கலந்து போட்டு, அதுதான் அழித்தல். இயேசுவை போல உண்மையிலும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் நியாயத்திலும் சத்தியத்திலும் இயேசுவை போல மாறுகிறது தான் மாற்றம். ஆக்கல், உருவாக்குதல், உருவேற்படுத்துதல். ஆகவே ஆக்கலும் பரிசுத்தம் தான், அழித்தலும் பரிசுத்தம் தான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அழித்து விட்டு தேவனை போல உருவாக்கம், உருமாற்றம், மறுரூபம் ஆகுதல் தான் பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 22ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை பார்க்கலாம். 15வது வசனம். 22 14 15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற இதான் வேஷம். ஸ்தோத்திரம். யாவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்றாவதில்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே இருப்பார்கள், புறம்பே இருப்பார்கள். 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன், வேதம் சொல்லுது இன்னும் அநியாயம். ஆமா, அநியாயம் செய்யறவங்களை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியது என்ன? எப்பா நீங்க அநியாயம் பண்றீங்களா? இன்னும் பண்ணுங்க. அநியாயம் பண்ணாத அப்படி சொன்னா அவனுக்கு கோவம் வரும். ஆனா அநியாயம் பண்றவங்களை பார்த்து அநியாயம் பண்றீங்களா? இன்னும் அநியாயம் பண்ணுங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. சகோதரர், அல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் என்ன சொல்லுது? அசுத்தமா இருக்கிறீங்களா? ஓகே, இன்னும் அசுத்தமா இருங்க.
குடிக்கிறீங்களா? இன்னும் குடிங்க. அல்லேலூயா. அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறீர்களா? இன்னும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் இன்னும் நீதி செய்வான். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் போதாது. இந்த பரிசுத்தம் போதாது, இந்த ஜபம் போதாது, இந்த வேத வாசிப்பு போதாது, இந்த சபை கூடுதல், இந்த ஊழியம் செய்யா, இன்னும் நல்லா ஊழியம் செய். பரிசுத்தமா இருக்கு, இன்னும் பரிசுத்தமா இருக்கு. பாட்டு பாட்டு இன்னும் நல்லா பாட்டு பாடு. தோற்றம் இருக்கிறதுல திருப்தியா இருக்கிறாத. நீதி செய்கிறவன் இன்னும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும், எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. உலகத்தை பார்த்து, மனுஷனை பார்த்து, ஜனங்களை பார்த்து, நீங்க வாழ்க்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை தான். மாயான வாழ்க்கை, அலுப்புள்ள வாழ்க்கை, சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த வாழ்க்கை. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமா வருகிறேன். நல்ல மறங்க வேண்டாம். அவனுடைய ஆமா, இந்த அவனை குறித்து யோசித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சில குறிப்புகளை எழுதி வச்சு கொண்டிருக்கிறேன். சோத்திரம். அவனவனுடைய புகழ்ச்சி அவனவனுக்கு தேவனாலே வரணுமா? அல்லேலூயா. ஆமென். அவனவன் என்ன? தனித்தனி பர்சனல். ஆமா, பர்சனல் லைஃப். அது குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தேவனோடு உள்ள உறவா இருந்தாலும் சரி, அது பரிசுத்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அசுத்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பாவ வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீதி உள்ள வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இதோ அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை ஏன் கூட அப்போ ஏசப்பா வரும்போது நமக்கு கொண்டு வருவார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். பொய்யன் என்று வேதம் சொல்கிறது. மாயான அந்த உலக வாழ்விலே நம்முடைய வாழ்க்கையை நாம் தராசிலே நிறுத்தி பார்க்க வேண்டும், தராசிலே வைத்து பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இந்த சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த இந்த உலக வாழ்விலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசப்பா கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு வாழ சொல்லி கொடுக்கிறார் அவரு. அல்லேலூயா. அதனால என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறமே தள்ளுவதில்லை என்று ஆண்டு சொல்றார். அவை புறமே தள்ளாத தெய்வம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை, என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அன்போடு கூட தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே எந்த மனுஷனும் வேஷமாகவே திரிகிறான். ஒருவேளை வேஷமாகவே திரிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, இன்னிலிருந்து உன் வேஷத்தெல்லாம் கலைத்து போட்டு ஏசப்பா கிட்ட ஓடி வந்துருங்க. அல்லேலூயா. உண்மையுள்ள இருதயத்தோடு ஓடி வந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியமுள்ள இருதயத்தோடு ஓடி வந்துருங்க. உண்மை உள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், நம்மை அழைத்த தேவன் நம்மை மாற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். சாகர வரை வேஷமாக வாழாமல் உண்மையாய் வாழ்ந்து மரிப்போமாக. ஆமென். எல்லாருக்கும் தான் மரணம் வருது, சாவு வருது இல்லையா? ஏன் வேஷமாகவே வாழ்ந்து வேஷமாகவே சாகணும்? சோத்திரம். வேஷத்தெல்லாம் கலைத்து போட்டு தேவனுக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவளாய் வாழ்ந்து நாம் மரிப்பதை தான் தேவன் விரும்புகிறார். அவர்கள் தான் நல்ல மணிகளாய் நிலத்திலே விழுந்தவர்கள். அது நிச்சயமாய் முளைக்கும். ஏன்னா நல்ல மணிகள்லாம் முளைக்கும், பதர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணா போயிடும். தோத்திரம். ஆக இந்த உலக வாழ்விலே நாம் நல்ல மணிகளா, நல்ல மனிதர்களா, பதர்களா என்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. வேஷமாக திரிய வேண்டாம். ஸ்தோத்திரம். அடுத்து சொல்றாரு, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். சஞ்சலம்னா என்ன? கவலை, கவலை. ஆமா, அந்த இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நான் பார்த்திருக்கிறேன், தட்டெரும்பு பார்த்திருக்கிறேன். 2 தலை இருக்கும், ஆனா அது ஒரே இடத்துல தான் இருக்கும். ஏன்? இப்படியும் போகவே இப்படியும். ஆமா, 2 தலை கொல்லி எறும்பு. அது மாதிரி இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். அன்பான தேவ பிள்ளையே, இவங்க தான் சஞ்சலம் மிகுந்தவர்கள். வாழவும் தெரியல, சாகவும் முடியல. வாழ்வா சாவா?
தெரியல. வாழ்றதுக்கும் விருப்பம் இல்ல, சாகிறதுக்கும் விருப்பம் இல்ல. எப்படிங்க இருக்கிறீங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க பிரதர்? ஏதோ இருக்கிறாங்க. அவ்வளவு தவிப்பு, அவ்வளவு சஞ்சலம், அவ்வளவு மன வருத்தம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு துக்கம், அவ்வளவு பாடு, அவ்வளவுக்கு அவ்வளவு போராட்டமான ஒரு வாழ்க்கையில அநேக ஆத்துமாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்குத்தான் இயேசு வழியா இருக்கிறார், சத்தியமா இருக்கிறார், ஜீவனா இருக்கிறார். இல்லையா? அந்த ஜீயை எடுத்து போட்டுட்டு சி போட்டோம்னா சீவனா இருக்கிறார். அல்லேலூயா. சோ சிவனா இருக்கிறார் என்று சொல்றதுல ஒண்ணு இல்ல. இயேசுதான் வழி, சத்தியம், சிவன். ஆமா, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். சிவம் என்றால் அன்பு தானே? அல்லேலூயா. ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்தில் வருகிறவர்களை கர்த்தர் தம்மை போலவே அவர்களையும் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. வழியாய் மாற்றுகிறார், சத்தியமாய் மாற்றுகிறார், சிவனாய் மாற்றுகிறார். அது அவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். விருதாவாகவே சஞ்சலப்படுகிறார். எதற்காக நீங்கள் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு தான் தெரியும். எதை பற்றி சஞ்சலப்பட வேணாம். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் தங்கும். இதுதான் சத்தியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அத வீணாய் சஞ்சலப்பட வேண்டாம், வீணாய் தவித்துக் கொண்டிருக்க வேண்டாம். வழி உண்டு, மார்க்கம் உண்டு, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். விருதாவாக சஞ்சலப்படுகிறான். மூணாவது கூட்டம் பாருங்க. ஆஸ்தியை கொஞ்ச வாழ்க்கைத்தாங்க, உலக வாழ்க்கை மாயானதுங்க. 4 வெளுக்கெடுத்தாங்க. இந்த கொஞ்ச காலம் இந்த உலக வாழ்விலே ஏன் சஞ்சலத்தோடு வாழணும்? ஏன் வேஷத்தோடு வாழணும்? தோத்திரம். இங்கே ஆஸ்தியை சேர்க்கிறான். இந்த கொஞ்ச காலம் வாழ்வில, மழையான வாழ்வில நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியா போறோம். ஜீரோல வந்து ஜீரோவுக்கு போகிறோம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடி நான் மறுபடியும் மண்ணுக்கு போக போகிறோம். இந்த கொஞ்ச கால உலக வாழ்விலே மனுஷன் என்ன செய்கிறான்? ஆசையை சேர்க்கிறான். ஏசப்பா சொன்னார், பூமியில சேர்க்காதீங்க, அது பூச்சி அரிச்சு போடுறோம், திருடன் கண்ணமிட்டு திருடுவான். ஆக உங்களுக்கு பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அங்கே திருடன் திருடுவதில்லை, பூச்சி அரிப்பதும் இல்லை. அப்போ உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் அப்படின்னாரு. என்ன அழகான டீச்சிங் பாருங்க. உலகத்துல நாம் எப்படி வாழணும்னு ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மா ஆட்சி செய்தாங்க, தோத்திரம். எவ்வளோ சொத்து குவிப்பு வழக்குல கூட மாட்டினாங்க, குளிச்சு 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 வச்சாங்க, தோத்திரம். ஒண்ணுத்தையுமே ஏத்துட்டு போலையே. ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று நமக்கே தெரியல. தோத்திரம். இப்ப யாரோ அனுபவிச்சுட்டு இருக்காங்க, யாரோ வாரிக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். இல்லையா? அது கூடவே இருந்த அம்மாவும், அதுவும் அம்மா தான். ஸ்தோத்திரம். இவங்களும் அம்மா தான். அது பெரிய அம்மா, இது சின்ன அம்மா. ஸ்தோத்திரம். அல்ல இல்லையா? யாரும் நம்ம குறை சொல்லல. மனுஷனுக்கு ஆசை இருக்கணும் தான், ஆசை இருக்கணும் தான். இல்லையா? இருக்குது. ஆசை இல்லாத மனுஷன் யாரும் இல்ல. பேராசை இருக்கக்கூடாது. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே வாசிக்கிற வசனத்தை, இல்லையா? 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. சோ பணம் எல்லாருக்கும் தேவைதான். பணம் இல்லாம உலகத்துல வாழறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் ஏசும், இல்லைனாலும் ஏசும். அதான் உலகம். பரியாசம் பண்ணும். ஒண்ணும் இல்லைனாலும் உலகம் நம்மளை பார்த்து பிச்சைக்காரன், ஒண்ணு இல்லாதவன் அப்படி சொல்லும். நிறைய இருந்துட்டாலும் உலகம் ஏசும். பாரியா எவ்வளவு, ஆமா சேர்த்துட்டான் பாருங்க. கஞ்ச பிசினாரி, யாருக்கும் எச்ச கையில கூட காக்கா ஊட்ட மாட்டான் அப்படி சொல்லிட்டு லோபித்தனமாக கஞ்சத்தனமாக வாழ்ந்து தனக்காகவே சேர்த்து சேர்த்து வைக்கிற மக்களை நம்ம உலகத்திலே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை என்னையும் அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து வேறு பிரித்து எடுத்து நம்மை காத்து கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஆக அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. அல்ல கவனிங்க, இந்த பணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டவங்க எத்தனை பேர்?
பணத்துக்காக ஒருத்தருக்கு ஒரு கொலை பண்ணிக்கணும் எத்தனை பேர்? பணத்துக்காக அண்ணன் தம்பிங்க சொத்துக்காக கோர்ட்ல போய் நிக்கிறத பாக்குறோம் இல்லையா? ஆமா, பணத்துக்காக சொத்துக்காக அடிச்சுக்கிறத பாக்குறோம், சண்டை போட்டுக்கிறத பாக்குறோம். ஆமா, ஒருத்தனை பழித்து இருக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? ஆமா, பதவிக்காக, இந்த பணத்துக்காக ஒவ்வொரு நாளும் செய்திகளை வாசித்து கொண்டுதான் இருக்கிறோம். வேதனையா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது, மன துக்கமா இருக்குது, சஞ்சலமா இருக்குது. எவ்வளோ பேரு, புகழ், பணம். ஆமா, 4 பேர் சேர்ந்து வெட்டி போட்டுறாங்க நடு ரோட்ல. அதெல்லாம் கேட்கும்போது அங்கலாய்ப்பா இருக்கிறது. இந்த ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தோத்திரம். ஆகவேதான் இந்த மேய்ப்பனின் குரல் என்ற இந்த குரல் தொனித்து கொண்டிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பண ஆசைலத்தின் கேராது அநேகர் அதை இச்சித்து என்ன அநேகர் இந்த பணத்தை மேல ஆசைப்பட்டு இச்சித்து வழித்து விழுந்து. எத்தனை பெண்கள் பணத்துக்காக தங்களுடைய உடலை விற்று தங்களை மேக்கப் பண்ணி கொடுக்கிறதை பார்க்கிறோம், தங்கள் ஆசையை பெருக பண்ணுகிறதை பார்க்கிறோம், கார் வாங்குறதை பார்க்கிறோம், பங்களா வாங்குறதை பார்க்கிறோம். ஆனா அவங்களுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா தன்னுடைய உடலை பணத்துக்காக, ஆமா, தன்னுடைய அழகை பணத்துக்காக, தன்னுடைய வாழ்க்கையை அழித்து நாசமாக்கி கொண்டிருக்கிற நடிகர் நடிகைகளை மாத்திரமல்ல, வெளியரங்கமாய் இன்றைக்கும் நல்ல சுகபோகமாய் வாழ்கிற மக்களை நாம் பார்த்து அங்கலாய்க்கிறோம். ஐயோ, இப்படி ஒரு வாழ்க்கையா? இப்படி வாழ்க்கை வாழ்ந்து சாகணுமா? இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா என்ற கேள்விக்குறியோடு வாழ்கிற அநேக மக்களை நாம் பார்த்து மனம் வருந்துகிறோம், வேதனைப்படுகிறோம். இதை அரசாங்கம் பார்ப்பது கிடையாது, அரசாங்கம் அதை திருத்துவதும் கிடையாது, சொல்வதும் கிடையாது. ஆனால் வேத புஸ்தகம் இதை அறிவிக்கிறதை பார்க்கிறோம், சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அநேகர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிக்கு விழுந்த அநேக சஞ்சலங்களாலும், அநேக தவிப்புகளாலும், அதுதான் அநேக வேதனைகளாலே தங்களை தாங்களே மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்களாம், தங்களை தாங்களே குத்திக் கொள்கிறார்களாம், தங்களை தாங்களே, ஆமா, வியாதிகளை வருவித்துக் கொள்கிறார்கள், வேதனைகளை வருவித்துக் கொள்கிறார்கள், துக்கங்களையும் துயரங்களையும் வீணாய் வருவித்துக் கொண்டு அதிலே சிக்கொண்டு தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு சஞ்சலம் ஆனாலும் தவிப்பா இருந்தாலும் அதை நம்மை விட்டு நீக்கி போட தேவனாலே கூடும். மனுஷரால் கூடாதவர்கள் தேவனாலே கூடும். ஆமென், அல்லேலூயா. தங்களை உருவ குத்துகிறார்கள், நீயோ தேவனுடைய மனுஷனே. பாருங்க, விசுவாசிகளாக நமக்கு வேகம் கற்றுத் தருகிற எச்சரிக்கை, நீயோ தேவனுடைய மனுஷனே. உங்களை என்னையும் பார்த்து வேதம் அழைக்கிறது, நீங்களோ தேவனுடைய மனுஷியே, தேவனுடைய மனுஷனே. அப்ப தேவனுடைய மனுஷர்களால் வாழ்கிற வாழ்க்கை பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. தேவன் இல்லாத வாழ்க்கை சஞ்சலமும் தவிப்பும் உள்ள வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய மனுஷனுக்கு சஞ்சலமும் இல்லை, தவிப்பும் இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் அவன் அவைகளை விட்டு ஓடி போகிறான். அல்லேலூயா. தீமையை கண்ட உடனே அந்த இடத்துல அவன் நிற்கிறது இல்ல, ஓடி போகிறான். பாவத்தை கண்டு அங்கு நிற்பதில்லை, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கிறது இல்ல, பாவியுடைய வழியில நிற்பதில்லை, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரதில்லை. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், வாய்க்கும், வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் தான் தேவனுடைய மனுஷன். இவனை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் இததான் நாடணும். அல்லேலூயா. வேஷமா தெரியக்கூடாது. நாம் நாட வேண்டிய முக்கியமான காரியம் எத்தனை இருக்கு பாருங்க. இதுல நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, சாந்த குணம். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. வேதம் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு சாத்தியமுள்ள ஒரு வாழ்க்கை கற்றுக்கொள்வோம்.
புரிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். தேவனை நாம் கிட்டி சேருவோம். தேவனோடு உள்ள உறவிலே நாம் வளர்ச்சி அடைவோம், முதிர்ச்சி அடைவோம், பயிற்சி எடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ வேஷமாகவே திரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கு நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கு நடத்திடும் நாமம் அது. தடை முற்றுமாக தேடும், தடை முற்றுமாக தேடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே ஸ்தோத்திரம். நான் எதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன்? ஸ்தோத்திரம். நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா, ஆமென். பிரியமான ஆத்துமாவே, நீங்கள் எதற்காக எதை எதிர்பார்த்துக் கொண்டு வாழ்கிறீர்கள்? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகையை மாத்திரம் எதிர்பார்த்து நாம் வாழ்வோமாக. ஆமென். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம். அல்லேலூயா. 20 வாசிங்க பார்க்கலாம். 20, 21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? ஒவ்வொரு விசுவாசனுடைய எதிர்பார்ப்பும் இதுவாகத்தான் இருக்குவாங்க. என்ன நம்முடைய குடியிருப்பு? உலகத்தில் இல்லை. நம்முடைய குடியிருப்பு மறைமல் நகர்ல இல்ல. நம்முடைய குடியிருப்பு ஆமா 4வது மாடியில இல்ல. நம்முடைய குடியிருப்பு ஆமா பரலோகத்திலே இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற வர நம்முடைய எதிர்பார்ப்பு எங்க? சொல்லுங்க, நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்க வேணும்? நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன், நம்முடைய காத்திருத்தல், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய ஆவல், நம்முடைய ஏக்கம், நம்முடைய தவிப்பு, நம்முடைய சஞ்சலம், நம்முடைய நம்முடைய காத்திருத்தல் இல்லையா? காத்திருந்து இல்லையா? அல்லேலூயா. ஆமா, ஏசப்பாவுக்கு நம்ம காத்திருக்க வேணுமா? காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து ஓடினாலும் நடந்தாலும் அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு ரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக செயலின்படி நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும்? அற்பமான இந்த சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. இந்த எதிர்பார்ப்பு எத்தனை பேருக்கு இருக்குது பாருங்க. இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த எதிர்பார்ப்பு இல்ல. அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்புகளை வேதம் புட்டு வைக்குது. இதுக்கு தான் நீங்க எதிர்பார்த்து இருக்கணும். மற்றதுக்கும் சஞ்சலப்பட வேண்டாம், மற்றதுக்கும் தவிக்க வேண்டாம், மற்றதெல்லாம் கண்டதெல்லாம் நினைச்சனே குழம்பி கொண்டிருக்க வேண்டாம், அழுது கொண்டிருக்க வேண்டாம், கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். இதற்காகவே நீங்க எதிர்பார்த்து காத்திருங்க அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லேலூயா. நீரே என்னுடைய நம்பிக்கை. இதை அறிந்து கொண்ட பக்தர் எரேமியா தன் புலம்பல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்திலிருந்து ஒரு 5 வசனம் முடிச்சுற பிறகு வாசிங்க பார்க்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து. இளம் பிரியாயத்தில் கஷ்டப்படுகிறது, நுகத்தை சுமக்கிறது நல்லது. அந்த இளம் பிரியாயத்தில் வாழ்விலே கஷ்டப்படுகிறது நல்லதுன்னு சொல்றாரு. துக்கப்படுறது நல்லது, பாரம் சுமக்கிறது நல்லது, வேதனைப்படுறது நல்லதுன்றாரு, சஞ்சலப்படுறது நல்லது, தவிக்கிறது நல்லது. இளம் பிரியாயத்தில் வாழ்க்கையில சுகமாய் வாழ விரும்புகிற இந்த காலத்துல நுகத்தை சுமக்கிறது நல்லதுன்றார். குடும்பம் ஒரு சுமை,
குடும்பம் என்பது சுகமான சுமை. அல்லேலூயா. ஊழியம் என்பதும் சுமைதான், ஆனால் அது சுகமான சுமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கஷ்டத்திலும் ஒரு சுகமான கஷ்டம் ஊழியம். சஞ்சலம், தவிப்பு, கஷ்டம், பாடு, துன்பம், போராட்டம், வேதனை எல்லார்கிட்டும் இருக்குது. ஆனா அது எதற்காக படுகிறோம் என்பதுதான் நமக்கு முக்கியம். யாருக்காக அந்த கஷ்டப்படுகிறோம், யாருக்காக துன்பப்படுகிறோம், யாருக்காக நிந்திக்கப்படுகிறோம், யாருக்காக பாடுபடுகிறோம் என்பதை நினைக்கும் போதுதான் இயேசுக்காக என்று வரும்போது அது ஒரு சுகமான சுமையாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை யாருக்காக இருக்க வேணும்? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நமக்காகவே அவர் சுமந்தாரே, நமக்காக பாடுபட்டாரு, நமக்காக நம்ம தேடி வந்து நமக்காக நம்முடைய பாவங்களை, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி. சோ என்னை சுமந்தவர். சோத்திரம். அவரை நாம் சுமக்க கூடாதா? அவருடைய ராஜ்யத்தை நாம் சுமக்க கூடாதா? அல்லேலூயா. அவருடைய சிலுவையை நாம் சுமக்க கூடாதா? சொல்லிட்டாரு இல்லையா, என்னை பின்பற்றி வர விரும்பினால், சொல்லிட்டாரு, விரும்பினால் தான், கட்டாயம் கிடையாது. விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டே என் பின்னால அவன் தான் எனக்கு உண்மையான சீசனா இருக்க முடியும்னு சொல்லிட்டாரு. இதோட வேற என்ன ஈஸியான டீச்சிங்ஸ் நமக்கு கிடைக்கும்? அல்லேலூயா, ஆமென். வீணாக கவலைப்பட வேண்டாம், வீணாய் சுமக்க வேண்டாம், வீணாய் பாடுபட வேண்டாம், வீணாய் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்காக நம்ம வந்தோம்னா நமக்கு டபுள் ப்ரமோஷன் இருக்குது. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அந்த இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் விசேஷமான வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. சோ இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அந்த சுமையை தூக்கி அப்பா, மகனே, மகளே, இந்தா வச்சுக்க, ஸ்தோத்திரம். குடிக்கார புசுனா இருந்தாலும் வச்சுக்க, ஸ்தோத்திரம். இது உனக்கு கொடுத்த சுமை. அல்லேலூயா. ஆமா, எப்படிப்பட்ட கஷ்டத்திலே நாம் போனாலும் அதை என்மேல் வைத்தார் என்று தேவனோடு தனித்திருந்து. நல்லா கவனிங்க, எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுலபமான வாழ்க்கை தான். கஷ்டம்னு நீங்க நினைக்க கூடாது. கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம் தான். இயேசுவுக்காக வரும்போது அது சுகமான சுமையாய் மாறுகிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்திலும் நம்ம நிம்மதியா வாழலாம், பரலோகத்திலும் நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர் கொடுக்கிற பலனோடு நம்ம வாழலாம். டபுள் ப்ரமோஷன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரே இந்த கஷ்டத்தையும் பாடுகளையும் உபத்திரங்களையும் சோதனைகளையும் போராட்டங்களையும் அவர் என்மேல் வைத்தார் என்று தேவனோடு தனித்திருந்து வாய பொத்திக்கிட்டு அமைதியா இரு. விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்கிற அழகான டீச்சிங்ஸ் இது. அல்லேலூயா, ஆமென். பொறுமை. ஆமா, கர்த்தரே எதை அண்மையில் வைத்தார் என்று அமைதியா இருந்து தனித்திருந்து. ஆமா, எதையும் பேசாதீங்க. கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது, துன்பம் வரும்போது, போராட்டம் வரும்போது தயவு செய்து விசுவாசிகள் வாயை திறந்து யாருக்கிட்ட போய் கொட்டாதீங்க, யாருக்கிட்டும் வாயை திறக்காதீங்க. அமைதியா தோத்திரம் பண்ணிட்டு அமைதியா இருக்கு. கர்த்தருக்கு தெரியும், அவர் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கஷ்டத்தையும் பாடுகளையும் சஞ்சலத்தையும் வேதனையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்ல. நம்பிக்கையே இல்லைங்க. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, ஏன் செய்ய போறாருன்னு? ஆமா, சஞ்சலம், வேதனை, தவிப்பு, நம்பிக்கைக்கு இடம் உண்டா என்று. ஆமா 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 ஆமா, வாழ பொத்திட்டு இருப்பானாக, மௌனமா இருப்பானாக. அல்லேலூயா. ஆமா, தூசு தும்மு எல்லாம் வாயில பேச எப்படியா பேச முடியுமா? அப்படியே தூளில் நுழைந்துருப்போமா. தூள் என்ன, டஸ்ட் எல்லாம் மூக்குல வாயில போயிடுச்சுன்னா பேச முடியுமா? இல்ல, தும்ப முடியாது, விரும்ப முடியாது. அமைதி, மூச்சு விடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் தான் போதும். அதுவும் இல்லைன்னா செத்து போயிடுவோம். அவ்வளவு துக்கம், அவ்வளவு வேதனை. கர்த்தரே எனக்கு இந்த சோதனையை அனுபவிச்சாரு, இந்த பாடு கொடுத்தாரு, இந்த நிந்தனையை கொடுத்தாருன்னு அமைதியா இருக்க கடவுள். தோத்துரும். வாசிங்க. என்னதுங்க? அடிக்கிறவனுக்கு என்ன செய்யணுமாமா? இந்த பதினாச்சு என்னம்மா, இன்னும் கொஞ்சம் திட்டிக்கோ, இன்னும் கொஞ்சம் கொட்டிக்கோ. ஆமா, முதுக காட்டி அடி குத்து. தோத்துரும். கன்னத்தை காட்டி நிந்தையாலே கர்த்தரை நமக்கு கொடுத்த அமைதியா இருக்கணும், பேசாம இரு. அவர் பார்த்துட்டு இருக்காரு. இயேசுநாதர் நமக்கு முன்மாதிரியா இருந்தாரு இல்லையா? அடிக்கிறவனுக்கு கன்னத்தை காட்டினாரா? அல்லேலூயா. காரி முகத்துல உமிழ்ந்தான்.
பல்லு வளர்க்கணா இல்லையோ இல்லையா? ஆமா, அந்த நாத்த வாயில ஏசுமார் மூஞ்சில அப்படியே துப்புனாம வேதம் சொல்லுது. தலையில ஓங்கி அடித்தார்களாமா, மூத்திரிடம் சூட்டினார்களாமா, ரத்தம் அந்த வஸ்திரத்தை மேல, அந்த சிவப்பான வஸ்திரத்தை மேல போத்திட்டு யூதரின் ராஜாவே வாழ்க என்று கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சாங்க. அதனால நிந்தையால் நிறைந்திருப்பானாக. கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தனைகள், அவமானங்களிலே, பலவீனங்களிலே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவ நிமித்தம். ஆமென். ஏன் சர்ச்சிக்க கூடாது? ஏன் பொறுமை இல்லை? ஏன் கோவப்படுறீங்க? ஏன் எரிச்சலா வரீங்க? ஏன் சண்டைக்கு நிக்கிறீங்க? ஏன் வரிஞ்சு கட்டி நிக்கிறீங்க? ஏன் மாம்சத்துல போராட விரும்புறீங்க? வேண்டாம். இயேசுவை நாம் தரித்துக் கொள்ள வேணும். அல்லேலூயா. ஆமென். இயேசுவை போல நாம் மாற வேணும். ஆமென். அல்லேலூயா. அடிக்கிறவனுக்கு கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. குறிச்சிக்குங்க, குறிச்சிக்குங்க, குறிச்சிக்குங்க. வசனத்துல ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யாரும் கைவிட்டாலும் இயேசு கைவிட, ஓ யாரும் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நாம் தோற்று போவதில்லை, ஆனால் ஆண்டவரால் நாம் கைவிடப்படவில்லை. அல்லேலூயா. ஆமென். தோற்று போன மாதிரி தெரியும், ஆமா, வெட்கப்படுற மாதிரி தெரியும், ஆனா ஆண்டவரே சார்ந்து இருக்கும் போது அவர் நம்மை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அன்றன் படிங்க, முக்கியமானது நம்ம பிரசங்க வாக்கியம். சஞ்சலப்படுத்தினாலும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் கஷ்டம் வந்தாலும், பாடு வந்தாலும், சோதனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், சஞ்சலங்கள் வந்தாலும், வருத்தம் வந்தாலும், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவுக்கு சஞ்சலப்படுறீங்களோ, எவ்வளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சோதனைகளையும் துன்பங்களையும் அனுமதிக்கிறாரோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டு உங்களுக்கு இறங்குவார். ஆண்டவர் நமக்கு இறங்க வேணும்னா இது எல்லாத்தையும் நம்ம தாங்கணும், இது எல்லாத்தையும் நம்ம சகிக்கணும், இது எல்லாத்தின் மத்தியிலையும் நம்மை உத்தமன் என்று விளங்க பண்ண வேண்டும். யாக்கோபு 1:12 எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க முடிக்கிறீங்க? சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவாகிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. இது மனப்பாட வசனம், மனப்பாடம் பண்ணிக்கங்க. இந்த வசனத்தை தூங்கி எழுந்த உடனே சொல்லுங்க. அந்த நாள் ஃபுல்லா தெம்பா இருக்கும், அவன் டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் சாயங்காலத்துல பொழுது போன நேரத்துல தான் டானிக் சாப்பிடுவாங்க. ஆஸ்மா இருக்கு டானிக்க சொல்றேன், தோத்திரம். ஆனா உங்களுக்கு எனக்குமோ காலையில எழுந்த உடனே ஒரு டானிக் சாப்பிடணும். என்னது? வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் அந்த சோதனையிலையும் நம்ம உத்தமன் என்று விளங்க பண்ண வேண்டும். அதுதான் பாயிண்ட், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆமா, தப்பு செஞ்சு கடவுள் ரொம்ப சோதிக்கிறான்னு சொல்லாதீங்க. தோத்திரம். அல்லேலூயா. பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கிறவர் அல்ல, நம்மை உத்தமன் என்று விளங்க பண்ணுவதற்காகத்தான் இந்த பரீட்சை. பரீட்சை சோதனை தானே. ஆமென். அப்ப அந்த பரீட்சை வரும்போது என்ன செய்யணும்? நம்மை உத்தமன் என்று விளங்க பண்ணணும், தேவன் அதை பார்க்கணும். இந்த சோதனையில என் பிள்ளை இவ்வளவு பொறுமையா இவ்வளவு சகிச்சுக்கிட்டு தோத்திரம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்குதே அப்படின்னு மிகுந்த கிருபையினாலே இறங்குவார். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. அன்றைய பண்ணீங்க யாரும் எடுத்து காட்டுறது இல்ல. மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்குறது இல்ல, சந்தேகப்படுத்துறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்?
எப்படிப்பட்டவர் பாருங்க, மனப்பூர்வமாக நம்மள சிறுமையாக்குறது இல்ல, சஞ்சலப்படுத்துறது இல்ல. அப்போ கடவுளே ஏன் இன்னைக்கு இந்த சோதனைன்னு கேட்காதீங்க. அல்லேலூயா. ஆமா, கடவுள் என்ன ரொம்ப 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 சோதிக்கிறாருன்னு சொல்லாதீங்க. தோத்திரம். அவர் மனப்பூர்வமா நமக்கு அதை செய்யறது இல்லையாமா. எப்படியாச்சும் என் பிள்ளை என்னை தேடணுன்றதுக்காகத்தான் செய்யறாரு, என்னை தேடி ஓடி வரணுன்றதுக்காகத்தான் செய்யறாரு. அல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு முன்னால் நீங்க பரிசுத்தமா வாழணுன்றதுக்காகத்தான் சில சில சஞ்சலங்களையும் தவறுகளையும் கொடுத்து அவர்கிட்ட சேர்த்துக்கிறாரு, அவர்கிட்ட ஏற்றுக்கிறாரு. ஆமென். மனப்பூர்வமாக அவர் யாரையும் சிறுமப்படுத்துறது இல்ல, மனப்பூர்வமாக அவர் யாரையும் சஞ்சலப்படுத்துறதா இல்ல. நாற்பதாவது வசனம் படிச்சிடமா. நல்லா கவனிங்க. இப்ப கன்க்ளூஷன், முடிவுக்கு வருகிறோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து, இதுதான் அல்லேலூயா. எங்க திருமணம், எங்க திருமணம், எப்படி திருமணம் சோதிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டப்பாடு எல்லாம் வந்துச்சுன்றத சோதிச்சு பாருங்க, சோதிச்சு பாருங்க, சோதிச்சு பாருங்க. கத்திடத்துல திரும்புவோம், கத்திடத்துல திரும்புவோம். அல்லேலூயா. கத்திடத்துல திரும்புவோம். கைகளோடு கூட இருதயத்தையும் பரலோகத்தின் தேவனிடத்துல எதை எடுக்கணும்? கையில மட்டும் இல்ல, இருதயத்தையும் சேர்த்து அப்படியே தூக்கி அவரு காட்டணுமா? ஆண்டவரே பாருங்க, பாருங்க என் இருதயத்தை பாருங்க, என் இருதயத்தை சஞ்சலத்தை பாருங்க, என் இருதயத்தில் இருக்க துக்கத்தை பாருங்க, வியாதியை பாருங்க, வேதனையை பாருங்க, பாடுகளை பாருங்க, எனக்கு இருக்கிற போராட்டத்தெல்லாம் பாருங்கப்பா அப்படின்னு இருதயத்தை கையில எடுத்து ஆண்டவருக்கு அப்படியே காட்டணுமா? வாசிக்க. சரி ஆண்டவரே, உங்ககிட்ட நாங்க திரும்புறோம் அப்படின்னு ஒப்பு கொடுப்போம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர்